வணக்கம். நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். தகுதி இல்லாத பிரதமரால் நாடு ஏராளமான சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருப்பது குறித்து நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் பொதுமக்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். அதற்கு உண்மையுள்ளது என 81.15% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். தவறான குற்றச்சாட்டு என 10.13% பேரும், அரசியல் லாபத்திற்காக என 8.72% பேரும் கருத்து கூறியுள்ளனர். இதே கேள்வியை ட்விட்டர் சமூக வலைதளத்தில் கேட்டிருந்தோம். அதற்கு உண்மையுள்ளது என 39% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். தவறான குற்றச்சாட்டு என 35% பேரும், அரசியல் லாபத்திற்காக என 26% பேரும் கருத்து கூறியுள்ளனர். வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த தாழ்வு நிலையானது 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ஸ்டெல்லா கூறியுள்ளார். உள் தமிழகத்தில் இருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கில் நகர்ந்து இப்பொழுது லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக வரும் 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் சுமத்ரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு அந்தமான் பகுதியில் ஒரு மேலடுக்கு சுழற்சி இருப்பதால் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது. அதனைத் தொடர்ந்து வரும் 48 மணி நேரத்தில் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளது. அதை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. டெல்லியில் இன்று நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சிலின் 5வது கூட்டத்தில் கருத்தொற்றுமை ஏற்படவில்லை என இக்கூட்டத்தில் பங்கேற்ற தமிழக அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்தார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இவ்வாறு கூறினார். மிக முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம் வரி விதிப்பு, அதை வரியை வசூலிக்கிற கடமை பொறுப்பு யாருக்கு, எந்த வரியின் எந்த பகுதியை யார் கலெக்ட் பண்ணுவாங்கன்றதுல இன்னும் கருத்தொற்றுமை எட்டப்படவில்லை. திருச்சி துறையூர் முருங்கப்பட்டி ஆலை வெடிவிபத்தில் ஆலையின் உரிமம் ரத்து செய்யப்பட்டதுடன் ஆலையின் நிர்வாக இயக்குநர் உள்ளிட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் தா முருங்கைப்பட்டியில் இயங்கி வந்த வெற்றிவேல் வெடிமருந்து தயாரிப்பு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் 19 பேர் பலியானார்கள். கடந்த 25 ஆண்டுகளாக இயங்கி வந்த இந்த ஆலையை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. இதனால் இந்த வெடிவிபத்துக்கு மாவட்ட நிர்வாகமே முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும், இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து முருங்கப்பட்டி, நாகநல்லூர் பகுதிகளில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் விபத்துக்குள்ளான வெடி ஆலையின் உரிமை ரத்து செய்யப்பட்டதாக சென்னை தெற்கு வட்டம் இணை முதன்மை வெடிமருந்து கட்டுப்பாட்டு அலுவலர் டாக்டர் அசோக்குமார் யாதவ் உத்தரவிட்டுள்ளார். மேலும் அந்த ஆலையின் நிர்வாக இயக்குநர் பிரகாசம் மற்றும் ராஜசேகர் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். திருச்சி அருகே வெடிமருந்து தொழிற்சாலை விபத்து வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டதை தொடர்ந்து 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. திருச்சி துறையூர் முருங்கப்பட்டியில் வெடிமருந்து தொழிற்சாலையில் பயங்கர விபத்து ஏற்பட்டது. இதில் 19 பேர் பலியானார்கள். இதனைத் தொடர்ந்து அந்த தொழிற்சாலையின் உரிமம் ரத்து செய்யப்பட்டு மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள் இன்று முறையாக சிபிசிஐடியிடம் காவல்துறையினர் ஒப்படைத்தனர். இந்த வழக்கு குறித்து விசாரிக்க 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. தனிப்படைகள் அமைக்கப்பட்டு நடத்திய முதற்கட்ட விசாரணையில் விபத்தின் போது 2300 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவில் வெப்பம் உண்டாகி இருப்பது தெரிய வந்துள்ளது. விபத்தின் போது சிதறிய மனித தசைகள் DNA பரிசோதனைக்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணவர் இந்திரகுமாருடன் இணைந்து வாழ உத்தரவிட கோரிய வழக்கில் நடிகை ரம்பா ஆஜராகாதால் வழக்கு விசாரணையை வரும் ஜனவரி 21ஆம் தேதிக்கு சென்னை குடும்ப நல நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. நடிகை ரம்பாவுக்கும் அமெரிக்க தொழிலதிபரான கணவர் இந்திரகுமார் பத்மநாபனுக்கும் 2010ஆம் ஆண்டில் திருப்பதியில் திருமணமானது.
கடந்த 2012 இறுதி முதல் இருவரும் பிரிந்து வாழ்கின்றனர். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் தன்னுடன் இணைந்து வாழ கணவருக்கு உத்தரவிடக் கோரியும் தனது மகள்களின் பராமரிப்பு, மருத்துவ செலவுக்காக மாதந்தோறும் 2,50,000 ரூபாய் இடைக்கால பராமரிப்பு செலவிற்கு வழங்க உத்தரவிட வேண்டும் என்று சென்னை குடும்பநல நீதிமன்றத்தில் நடிகை ரம்பா மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுக்கள் குடும்பநல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ரம்பா ஆஜராகாததால் வழக்கை வரும் ஜனவரி 21ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் இன்று முதல் சுங்க கட்டணம் பெறப்படுகிறது. சில்லறை தட்டுப்பாடு நீடிக்கும் நிலையில் சுங்க கட்டண விலக்கை நீட்டிக்க வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். 500 ரூபாய், 1000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என்ற அறிவிப்பால் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதையடுத்து சுங்க கட்டண விலக்கு தொடர்பான அரசின் அறிவிப்பால் டிசம்பர் 2ஆம் தேதி வரை கட்டணம் இல்லாமல் வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டது. நள்ளிரவில் இருந்து நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் வாகனங்களுக்கு கட்டணம் பெறப்படுகிறது. சென்னை அருகே தாம்பரம், செங்குன்றம் புறவழிச்சாலையில் உள்ள சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் பெறப்படுகிறது. சில்லறை தட்டுப்பாடு இன்னும் நீங்காத நிலையில் இன்னும் சில வாரங்களுக்கு சுங்க கட்டண விலக்கை நீட்டிக்கலாம் என வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர். 500 மாற்றுறது இல்லை. 500 பழைய நோட்டு மாற்ற மாட்டாங்க. 200ரூவானாக்கா 200ரூவாய்க்கு மேலே டோல் கட்டு எடுத்தால் தான் 2000 சில்லறை கொடுக்குறாங்க. மற்றபடி சில்லறை இல்லை. நாங்களாக தான் சில்லறை மாற்றிட்டு வந்தால் தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஜல்லி லோடுங்க. 500 நோட்டு கொடுத்தா வாங்க மாட்டேறாங்க சார். 500 நோட்டு கொடுத்தேன், சில்லறை தர மாட்டேன்ட்டாங்க சார். தகராறு பண்ணிட்டு இப்போ வரேங்க சார். 500 மறுபடியும் தகராறு பண்ணிட்டு தராங்க. ரொம்ப சிரமமாக இருக்குங்க சார். வண்டி ஓட்டுறது சிரமமாக இருக்குது. வங்கி கணக்குகளில் தவிர மற்ற இடங்கள் எங்கும் 1000 ரூபாய் தாள்கள் செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ளதால் சுங்க கட்டணத்துக்கு 1000 ரூபாய் பெறப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் வரும் 15ஆம் தேதி வரை பழைய 500 ரூபாய் தாள்களை சுங்க கட்டணமாக செலுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் 200 ரூபாய்க்கு மேல் உள்ள தொகைக்கு மட்டுமே பழைய 500 ரூபாய் தாள்கள் வாங்குவதாகவும் அதற்கும் குறைவான தொகைக்கு பழைய 500 ரூபாயை கொடுத்தால் வாங்குவதில்லை என்றும் ஓட்டுநர்கள் தெரிவித்தனர். பெட்ரோல் நிலையங்களில் பழைய ரூபாய் நோட்டுகள் பெறுவது நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் வாகன ஓட்டிகள் பெரும் அவதியடைந்துள்ளனர். பெட்ரோல் நிலையங்களில் பழைய 500 ரூபாய் நோட்டுகளை பெற்றுக்கொண்டு எரிபொருள் நிரப்பப்பட்ட நிலையில் நேற்றுடன் இந்த திட்டம் நிறுத்தப்பட்டது. இன்று முதல் பெட்ரோல் நிலையங்களில் பழைய 500 ரூபாய் நோட்டுகள் வாங்கப்படாததால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதியடைந்துள்ளனர். இப்போ பெட்ரோல் போடுறதுனாவே வந்து பழைய 500 வந்து நேற்று வரையும் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு மட்டும்தான் போடுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. பட் இப்போ என்ன பண்ணால் அந்த 500 செல்லாத போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வச்சிருக்கதே 500 தான் வச்சுட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டம் 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு மீதி சாப்பாடுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க. சரி, டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. பட் நாடுன்னு வரும்போது டெஃபினட்டாக சில விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். மார்க்கெட்டில் நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம், காய்கறி வியாபாரம். அங்கே வந்து 500,000 தான் எடுத்துகிட்டு வராங்க. பெட்ரோல் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 500,000 நாங்கள் வச்சுக்கிறதெல்லாம் 500,000 தான் இருக்குது. வீட்டில் மாற்றவும் முடியல, பேங்க்கில் போடவும் முடியல. இங்கேயும் வாங்கலாம், நான் எங்கே தான் போய் பண்ணுறது? பெட்ரோல் போட மாட்டுறாங்க. 100-200 சில்லறை கொடுத்தா தான் போடுறாங்க. 500 ரூபா வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? வெளியே தான் போட்டு போகணும் காசை. இதுக்கு வந்து மோடி ஒரு முடிவு எடுத்தாகணும். பழைய 500 ரூபாய் நோட்டுகள் ஏற்றுக்கொள்வதை நிறுத்துவது தங்களுக்கும் சிரமமாக இருப்பதாக பெட்ரோல் பங்க் நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். சென்னை மெரினா கடற்கரையில் இருந்து கடலுக்கு சென்று பார்வையிட நிரந்தர பாதை அமைத்து தர வேண்டும் என மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலகம் முழுவதும் இன்று மாற்றுத்திறனாளிகள் தினம் கொண்டாடப்பட்டது. மாற்றுத்திறனாளிகள் பள்ளி குழந்தைகளின் விருப்பப்படி கடற்கரையிலிருந்து கடலுக்கு சென்று தண்ணீரை பார்வையிட மாநகராட்சி சார்பில் தற்காலிக பாதை அமைக்கப்பட்டிருந்தது. அதில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் சென்று தண்ணீரை பார்த்து மகிழ்ந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாற்றுத்திறனாளிகளின் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர், தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த பாதை நிரந்தரமாக அமைக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். குற்றாலத்திற்கு வருகை தரும் ஐயப்ப பக்தர்களுக்கு போதுமான வசதியை பேரூராட்சி நிர்வாகம் ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆண்டுதோறும் நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆகிய 3 மாதங்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு வந்து செல்கின்றனர். சபரிமலைக்கு செல்லும் போதும் அங்கிருந்து திரும்பி வரும் போதும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குற்றாலத்திற்கு வந்து அருவியில் நீராடிவிட்டு குற்றாலநாதரை வழிபட்ட பின்னரே தங்களது ஊர்களுக்கு செல்வர். இந்நிலையில் தற்போதும் குற்றாலத்தில் ஐயப்ப பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளது. இவர்கள் அருவியில் நீராடிய பின்னர் சாலையோரங்களில் சமையல் செய்து சாப்பிடுகின்றனர்.
பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு பேரூராட்சி நிர்வாகம் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ இடம் ஒதுக்கி குடிநீர் வசதியுடன் சமையல் கூடம் அமைக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதுமலை புலிகள் காப்பக பகுதியில் வாகனத்தை நிறுத்தி செல்ஃபி எடுத்தால் மது அருந்துதல் போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். முதுமலை புலிகள் காப்பகம் அமைந்துள்ள சாலைகளில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்கின்றன. அவ்வாறு செல்லும் சுற்றுலா பயணிகளும் வாகன ஓட்டிகளும் புலிகள் காப்பக பகுதியில் வாகனங்களை நிறுத்தி கீழே இறங்கவும் மது அருந்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதில் சென்னையை சேர்ந்த சிவகுமார், ரவி, மணிவண்ணன் ஆகிய மூவர் தெப்பக்காடு சாலையில் வாகனங்களை நிறுத்தி வனப்பகுதியினுள் சென்று மது அருந்தியுள்ளனர். இதனையடுத்து மூவருக்கும் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டது. இனிவரும் காலங்களில் முதுமலை புலிகள் காப்பக பகுதியில் வாகனங்களை நிறுத்தவும் மது அருந்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வன விலங்குகளின் முன் சென்று செல்ஃபி எடுக்கக்கூடாது எனவும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மேலும் பல புதிய செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.